வெளியூர் சென்றிருந்த நான் சில மாதங்கள் கழித்துதான் ஊர் திரும்பினேன். சில மாற்றங்கள் நடந்திருக்கும் என்று எதிர்பார்த்தேன். நான் ஊர் செல்லும்போது கூடு கட்டி அதன் வசதித்தன்மையை சோதித்து கொண்டிருந்த சூரிய பறவையை காணவில்லை. முட்டையிட்டு குஞ்சு பொரித்து குஞ்சுகளோடு வேறிடம் பறந்து சென்று விட்டது. காலியான கூடு மட்டும் காற்றில் அசைந்து கொண்டிருந்தது. அதன் அருகில் மற்றுமொரு கூடு இருந்ததை நான் பார்த்தேன். ஆனால் அது புது கூடு போல் தெரியவில்லை. வெயிலில் காய்ந்து மழையில் நனைந்து பொலிவை இழந்திருந்தது. இது தேன் சிட்டு கூடு கட்டுவது பற்றிய எனது 3வது வீடியோ. மறுநாள் காலை அந்த கூட்டை நோக்கி ஒரு சன்பேர்டு வந்தது. அந்த பறவை கட்டும் கூடு என அறிந்தேன். இந்த பறவை கட்டும் கூடு சற்று சிறியதாக இருந்தது. அருகில் இருந்த கூட்டை போல் திறமையாக கட்டப்படவில்லை என்று தோன்றியது. தினம் தினம் கூட்டை கட்டுவதும் உள்ளே அமர்ந்து வசதியை சோதிப்பதுமாக இருந்தது அந்த சன்பேர்டு. கூடு கட்டும் வேலை தொடர்கிறது. பெண் சிட்டுதான் கூடு கட்டும். இன்னும் முட்டைகள் இடவில்லை என்று எண்ணுகிறேன். வசதியை சோதித்து பார்க்கும் சின்ன தேன்சிட்டு. மறுபடியும் கூட்டை நேர்த்தி செய்யும் சன்பேர்டு. மறுபடியும் சோதனை. காய்ந்த கொப்புகளை தேர்ந்தெடுப்பதில் ஏதேனும் அர்த்தம் இருக்க வேண்டும். அந்த கூடும் காய்ந்த சருகுகள் போல் இருப்பதால் எதிரிகள் பார்வையில் இருந்து அவை தப்பித்துவிடும் போலும். கூட்டை அடைவதற்கு பூனை போன்ற மிருகங்கள் சிறிய கம்பில் ஏற பயப்படத்தான் செய்யும். இது பாதுகாப்பு உத்தியாக இருக்கலாம். நார்களை சுற்றுவதற்கு செம்பருத்தி செடியின் காய்ந்த கம்புகள் சுறுசுறுப்பு தன்மையுடன் இருப்பதால் கூட்டை உறுதியாக கட்ட முடியும். கூடு கீழே நழுவி விடாது.
ஒரு நாள் காலை கூட்டை பார்க்க திரும்பிய எனக்கு ஒரே அதிர்ச்சி. கூட்டை காணவில்லை. சிறிதளவு நார்கள் மட்டுமே தொங்கிக் கொண்டிருந்தன. என் மனம் கவலையடைந்தது. கூட்டை தேடினேன். கீழே அது அறுந்து விழுந்து கிடப்பதை பார்த்தேன். என்னைப் போலவே அந்த சிறு பறவையும் நிச்சயம் மனம் கலங்கி நின்றிருக்கும். நிறைய இலவம் பஞ்சியை கொண்டு அந்த கூட்டை கட்டியிருந்தது. சரியாக ஹைபிஸ்கஸ் கொப்புகளுடன் இணைக்கப்படாததால் தான் விழுந்துவிட்டிருந்தது. மனிதர்களைப் போலவே மற்ற உயிர்களுக்கும் இழப்பு ஏற்படத்தான் செய்கிறது. வாழ்க்கை பாடம் எல்லா உயிர்களுக்கும் ஒன்றுதான்.